Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Max 8th chapter Statistics and Probability example 8.7 பார்க்கலாம். The amount that the children have spent for purchasing some eatables in one day trip of a school or இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறாங்க some eatables, ஏதோ சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்குறாங்க, அதெல்லாம் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. Using step deviation method, find the standard deviation of the amount they have spent. இப்போ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டெப் டிவியேஷன் ஃபார்முலா சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டி பை என் த ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து கொடுத்துருக்குறதெல்லாம் எழுதிக்கலாம். அடுத்தது இதில் மிட் வேல்யூ வந்து மேலே 3, இந்த பக்கம் கீழே 3, சென்டரில் 2 இருக்குது. அப்போ நம்ம ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 20 இதுதான் ஏ. அப்போ டிங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ் மைனஸ் ஏன்னா 5 மைனஸ் 20. இப்போ 20லேருந்து 5 மைனஸ் பண்ணி 20க்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் போடணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அதில் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். இப்போ 20ல் 5 போச்சுன்னா 15. இப்போ 10 மைனஸ் 20 மைனஸ் 10, 15 மைனஸ் 20 மைனஸ் 5, 20 மைனஸ் 20 0, 25 மைனஸ் 20 5, 30 மைனஸ் 20 10, 35 மைனஸ் 20 15, 40 மைனஸ் 20 20. இப்போது அடுத்தது டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. இங்கே சி வந்து கிளாஸ் இன்டர்வல். ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா 5 தான் இன்டர்வல் இருக்குது. 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 20 + 5 25. இப்படி இப்போ சி வந்து 5ன்னு இருக்குது. அப்போ டிவைடட் பை சி. இப்போ இந்த டி வந்து இதையே சியால் டிவைட் பண்ணணும் 5. அப்போ மைனஸ் 15 பை 5 மைனஸ் 3. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் 3. வெறும் 3 போட்டிங்கன்னா தப்பு. இங்கே மைனஸ் 15 இருக்குது, அதனால் மைனஸ் 3 தான் வரும் 5ஆல் டிவைட் பண்ணால். இது மைனஸ் 10 5ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 2. மைனஸ் 5 டிவைடட் பை 5 மைனஸ் 1. 0 டிவைடட் பை 5 0. 5 டிவைடட் பை 5 1. 10 பை 5 2. 15 பை 5 3. 20 பை 5 4. இப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா ரிமைண்டர் 4 வரும். இங்கே 3 + 2 + 1 வந்து 6 ஆச்சு. இங்கே 4 7 9 10, 10ல் 6 போச்சுன்னா 4. இப்போ சம்மேஷன் டி ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் வந்து இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 3s are 9, 2 2s are 4, 1 1 is 1, 0 × 0 0, 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16. இப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 44ன்னு வந்துருச்சு. இப்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டி பை என் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த சி. ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ அதை வந்து சியால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என் வந்து 8. இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் டோட்டலாக என் வந்து 8, ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 20. இப்போ இது வந்து சிக்மா டி ஸ்கொயர் வந்து 44 வந்திருக்கு. இப்போ 44/8 மைனஸ் இது வந்து 4/8. சம்மேஷன் டி வந்து 4, என் வந்து 8. 4/8 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கிளாஸ் இன்டர்வல் வந்து 5. இப்போ அது வந்து 5 இன்ட்டு 5 போட்டுக்கிறோம். இப்போது 44 8ஆல் டிவைட் பண்ணால் 5 8s are 40, ரிமைண்டர் 4 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திக்கலாம். அப்போ 40 ஆச்சு. 5 8s are 40. இப்போ 5.5 மைனஸ் இது வந்து கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு வரும். 1 4 is 4, இங்கே 2 4s are 8. இப்போ 1/2 ஸ்கொயர்னு வரும். 1/2 வந்து 1/4ன்னு வரும். 4th டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 4 is 4, 2 4s are 8. அப்போது 1/4 இன்ட்டு 5. இதுக்கு மட்டும்தான் ரூட்டு, 5க்கு ரூட் கிடையாது. ஸோ இப்போ ரூட் 11/12னா 11/12க்கு இது வந்து டிவைட் பண்ணோம்னா 2ஆல் பண்ணோம்னா 5 2s are 10, ரிமைண்டர் 1. பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்திட்டோம்னா 10 ஆச்சு. 2 5s are 10. அப்போ 5.5 மைனஸ் 1/4 1 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 0.25ன்னு வரும். ஒன்று 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.25 பாருங்கள்.
11. 11 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 11/2. 2ஆல் டிவைட் பண்ணால் 5 2s are 10, ரிமைண்டர் 1. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திக்கிறோம். மறுபடியும் 5 டைம்ஸ் போட்டோம்னா 5 2s are 10, 0 வந்துருச்சு. அப்போ 5.5. இப்போ 11/2 வந்து ரூட் ஆஃப் 5.5 மைனஸ் 1/4. 1 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 1 தான் இருக்குது, டிவைட் பண்ண முடியாது. பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்திட்டோம்னா 2 4s are 8. 10ல் 8 போச்சுன்னா 2. இப்போ மறுபடியும் 0 சேர்த்திக்கிறோம். 5 4s are 20, 0 வந்துடுச்சு. இப்போ 5.5 மைனஸ் 0.25 இன்ட்டு 5. இப்போ 5.5லேருந்து 0.25 மைனஸ் பண்ணணும். இப்போ 5.5 இங்கே 0.25. இங்கே மேலே வேல்யூ இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறோம். 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 2 போச்சுன்னா 2. இந்த 5 அப்படியே தான் இருக்கும். 5.25. அப்போ ரூட் ஆஃப் 5.25 இன்ட்டு இந்த 5. இப்போ 5.25க்கு ரூட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 5.25 வந்துச்சுங்களா, இது மைனஸ் பண்ணால் 5.25 இன்ட்டு 5. இது வந்து வெளியே தான் இருக்குது, ரூட்டுக்குள்ளே இல்லை. இப்போ இந்த 5.25க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதையே தான் வந்து இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5.5 ரூட் கண்டுபிடிக்கணும்னா லாங் டிவிஷன் போடணும். பாருங்கள், லாங் டிவிஷனில் 5.25 இது 2 டைம்ஸ். 2 2s are 4. இப்போ பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸ், இந்த பக்கமும் 2 டிஜிட்ஸாக தான் இருக்கணும். இங்கே 1 தான் இருக்கிறதுனால ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 2 டைம்ஸ், ரெண்டும் சேம் நம்பராக எடுக்கணும். 2 2s are 4. 5ல் 4 போச்சுன்னா 1. இந்த 2வை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. இங்கே பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் வச்சுட்டு இந்த 2 5வை கீழே இறக்கிறோம். அப்போ மறுபடியும் 2 டைம்ஸ் போட்டோம்னா இங்கேயும் 2, இங்கேயும் 2. இப்போ 42 இன்ட்டு 2 வந்து 84. இப்போ மைனஸ் பண்ணால் 5ல் 4 போச்சுன்னா 1, இங்கே 12ல் 8 போச்சுன்னா 4. இப்போது திருப்பியும் இந்த 22வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44. இப்போது 9 டைம்ஸ் எடுக்கணும். 9 டைம்ஸ் எடுத்தோம்னா 9 இன்ட்டு 449. இப்போ 4041. இப்போ மைனஸ் பண்ணோம்னா 10ல் 1 போச்சுன்னா 9, 9ல் 4 போச்சுன்னா 5, இங்கே 0 தான் இருக்கும். இப்போ 0 0 மைனஸ் பண்ணால் 0 4 4 0. நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸே போதும். அப்போ 2.29 வந்துடுச்சு. இப்போ ஈக்குவல் டு 2.29 இன்ட்டு ஆல்ரெடி அந்த 5 இருக்குது ரூட்டுக்கு வெளியே. அந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 11.45. இது அப்ராக்சிமேட்லி 11.45. இதுதான் ஆன்சர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 5s are 45, ரிமைண்டர் 4. 5 2s are 10 + 4 14. பாயிண்ட் வச்சுக்கிறோம், ரிமைண்டர் 1. 5 2s are 10 + 1 11. 11.45. இவ்வளோதான் ஆன்சர்.